வெல்கம் டு ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, நேற்று ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நம்ம சிவகார்த்தின் அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா ப்ரொடக்ஷனில் இவரோட ப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு படம் வந்துருக்கு, இப்படி ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. நமக்கு ஏன் காமிக்கலை, நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணோம் அப்படி பார்த்தா மேபி அது ஏதோ ரீசனாக இருக்கும். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அதில் யாராக நடிச்சிருக்காருன்னா தர்ஷன் அவர் நடிச்சிருக்கிறாரு. தர்ஷன் வந்து நம்ம டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் எஸ்கே மாதிரியே இருப்பார். சில படங்கள் வந்து நம்ம வேற யாரும் நான் அவருக்கு இமிட்டேட் பண்ணுவோம், சிவகார்த்தியில் தான் மேக்ஸிமம் இமிட்டேட் பண்ணுவோம். அவர் மாதிரியே தான் இருப்பார். மேபி அவரோட ரிலேட்டிவாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் நடிச்சிருக்காரு, காளி வெங்கட் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஹர்ஷா பைஜு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ராஜவேல் அப்படிங்கிறவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மியூசிக் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் முருகேசன் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவரெல்லாம் புதுசு அப்படிங்கிறனால நமக்கு நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டோமா என்னமோ தெரியல. உண்மையிலே இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உண்மையிலே நல்லா இருக்குது ட்ரெய்லரு. ஸோ இந்த ட்ரெய்லர் யாருமே ரியாக்ஷன் பண்ணாங்களா என்னன்னு அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அது எஸ்கேக்காக அப்படிங்கிறத தாண்டி இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, அதுக்காக இதை பண்ணுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்கள் கூட சேர்ந்து அந்த ட்ரெய்லரை திரும்ப பார்த்து வந்துருமா? வாங்கலாம். எந்த ரம்மி பத்தி சொல்ற நீ? இதுவா? இதுதான் ரம்மி. நாடு நாசமா போகுது. 1 2 3 ஆக்ஷன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் சொந்தமாக வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய கனவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. அது ஒரு கனவு கிடையாது, அது வாழ்க்கையோட ஒரு லட்சியம்னே சொல்லலாம். இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான். அந்த படம் இப்போ தான் 3 BHK பார்த்தோம். சேம் அதே மாதிரி வந்தார். வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா? பிளே ஸ்மித் ஸ்டூடியோ அண்டு சவுத் ஸ்டூடியோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களா? ரைட், ஓகே. நான் இவரை தான் அட கடவுளே, வீடு சாவி வாங்கும் போதே தடங்கள் ஆகுது. ஓ, திருள் பயங்கர பேய். ஒன்றும் இல்லை, ஒரே பேய் தான் கொடுக்க நடந்துச்சு. பையன் நல்லா பண்றான். சிவகார்த்திகேயன் பிரசன்ட். காளி வெங்கட்ட வேற லெவல் ஆக்டர்ல. பேச்சுவார்த்தை நடந்துச்சு பேய் கூட. சந்தோஷத்தோட நீங்க வீட்டை விட்டு போயிடுங்க. வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பு. ஐயோ, பேய் தான் நடக்குது, வேற என்ன நடக்குது? வீட்டுல பேய் இருக்கிறத பாத்திருக்கேன், வீடே பேய் இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். இதை நம்ம இப்ப சால்வ் பண்ண மாட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சரை கேள்வி ஆயிடு சார். எவ்வளவுதான் அப்போ உனக்கு என்ன விட இந்த வீடு தான் முக்கியம்ல. இந்த வீட்டை விட்டுட்டு என்னால வர முடியாது. ஆரம்பிச்சதும் என் கையில இருந்த காசு, என் வேலை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு, அதுக்குள்ள இப்படி ஒரு அமௌண்ட். இது எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாமா எங்க வீட்டுல நடக்கும். இல்லை இல்லை, புரியல என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு? போனாங்க அவங்க எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க. ஓ, அதாவது இந்த வீட்டில் இருந்தவங்க எங்கே போனாங்க, அவங்க எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அந்த வீட்டில் இருக்கிற பேயை நம்மளால் விரட்ட முடியும்னு நம்ம ஐடியா வீட்டில் நடக்கிறத தடுத்து ரெண்டுமே என்னோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சிவகார்த்திகேயன் விஜயபாஸ்கர். ஓ மை காய், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஹவுஸ்மேட் வேற லெவலில் இருக்குது. ஹவுஸ்மேட் செம்மையாக இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளில வராங்களா? எப்படி இருக்கு? நல்ல த்ரில்லு தான். நிறைய படம் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு புதுசு கிடையாது. வீட்டுக்குள்ளே பேய் இருந்தால் என்னென்ன அட்ராசிட்டி நடக்கும், உள்ள ஹியூமனாக இருக்கிறவங்க அந்த பேய் பண்ணுற அட்ராசிட்டிக்கு எப்படி பயப்படுவாங்க. இதெல்லாம் காமன் நியூஸ் தான், ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே. பட் இருந்தாலும் திரைக்கதையில் வந்து சில சுவாரஸ்யங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளை நல்லா ஒன்று என்டர்டெயின் பண்ணிடணும், நல்லா காமெடி சென்ஸோடு என்டர்டெயின் பண்ணிடணும். இல்லைனா பயங்கரமாக திகில் மூட்டி விட்டோம்னா
இல்லைனா வந்து கதையில் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அது கன்மையாயிடுச்சு அப்படின்னா அந்த படம் உண்மையிலே ஹிட்டு தான். மக்கள் அதை வந்து கொண்டாடிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் எதை நோக்கி போகுது, நம்ம இந்த பேய் படத்துன்னு பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம சந்தானம் சொல்கிற ஒரு விஷயந்தான். நல்லா அதாவது பேய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் கேட்குற பேயெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம லாரன்ஸ் சார்கிட்ட போயிடும். காமெடி பண்ணுற பேயெல்லாம் நான் எடுத்துப்பேன். பழி வாங்குற பேயெல்லாம் வந்து சுந்த சீட்டை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி 3 பிரிவை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேய்களை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவார். அது உண்மையிலே செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். உண்மையிலே பேய் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுலலாம் இருட்டுக்குள்ளே பார்த்தாலே பேய் பார்த்தாலே பயம் வரும். இப்பவும் பயப்படுவோம் தான், அது வேறு பிரச்சனை. பட் இருந்தாலும் வந்து இந்த பேய் படங்கள் இந்த மாதிரி காமெடி தருனால இப்படி பார்த்ததுக்கப்புறம் போடா வந்தால் நம்மள பேய் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டிங்கும் இவங்க 3 பேர் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த பேய் எந்த மாதிரி டைப்புன்னு தெரியல. பழி வாங்குற பேயா, இல்லை உதவுற பேயா, இல்லை வந்து காமெடி பேயா அப்படிங்கலாம் படம் பார்த்ததுக்கு தெரிய வரும். எனக்கு பர்சனலாக இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சார் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோட வந்துட்டேன். என்னோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கும். பாய்.